கனடா நாட்டில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் டம்ளர் ரிட்ஜ் பகுதியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நேற்று பிற்பகல் வழக்கம் போல வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போது திடீரென பள்ளிக்குள் புகுந்த ஒரு நபர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். இந்த தாக்குதலில் மாணவ மாணவிகள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். பள்ளியில் துப்பாக்கிச்சூடு நடப்பதை அறிந்ததும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் விரைந்தனர். போலீஸ் வருவதற்குள் எல்லாம் முடிந்து போனது. இறந்த 10 பேரில் ஒரு மர்ம பெண்ணும் அடக்கம். அவர் பழுப்பு நிற தலைமுடியுடன் காணப்பட்டார். மற்ற 9 பேரும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பள்ளியுடன் சம்பந்தப்பட்டவர்கள். எனவே அந்த பெண்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பார் என சந்தேகப்படுவதாக போலீசார் கூறினர். அதை உறுதிப்படுத்தும் விதமாக துப்பாக்கிச்சூட்டை நடத்திய நபர் பழுப்பு நிற முடியுடன் இருந்ததாக காயமடைந்த சிலர் கூறினர். மர்ம பெண் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்து போனதாக போலீசார் கூறினர். முதலில் 2 நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கலாம் என அஞ்சப்பட்டது. ஆனால் 2வது நபர் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இனி எந்த ஆபத்தும் இல்லை என பிரிட்டிஷ் கொலம்பியா போலீசார் தெரிவித்தனர். அந்த பெண் யார், எதற்காக பள்ளிக்குள் நுழைந்து சுட்டார் என்பதற்கான காரணங்கள் ஏதும் தெரியவில்லை. போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கனடா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவத்துக்கு கனடா பிரதமர் மார்க் கேர்னி கண்டனம் தெரிவித்தார். பள்ளி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கேள்விப்பட்டு நொறுங்கி போனேன். பாதிக்கப்பட்டவர்களின் துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறேன். மக்களை பாதுகாக்க தங்கள் உயிரை பணயம் வைத்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நன்றி என பிரதமர் மார்க் கேர்னி கூறினார். 2020இல் நோவா ஸ்காட்டியா மாகாணத்தில் 16 இடங்களில் கேப்ரியல் வாட்மேன் என்ற ஆசாமி கண்மூடித்தனமாக சுட்டான். இதில் 22 பேர் இறந்தனர். கனடா வரலாற்றில் அதுதான் மிக மோசமான துப்பாக்கிச்சூடு சம்பவம். அதன் பிறகு நேற்று பள்ளியில் நடந்த துப்பாக்கிச்சூடுதான் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய சம்பவமாகும்.